Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு நான் பாஸ்மதி அரிசியை ஒரு 1.5 கப் அளவு எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் ஹீட்டான பிறகு நம்ம ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம் அதை சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வர லெவலில் இருக்கிறப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் அதோட கலர் மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அப்படியே எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்குறப்போ நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கிக்குவோம். இப்போது 2 பச்சை மிளகாவை கீறி அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கலாம். புதினா இலையை சேர்த்துட்டு நம்ம அதோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் அதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. அப்போது அந்த புதினா இலையில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போது ஒரு அரை தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க வேணாம். கொஞ்சம் மீடியமாக இருக்கிற அளவுக்கு லைட்டாக தக்காளியை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு தக்காளியை வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் வந்து ஒரு 250 கிராம் வந்து நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜிடபிள் பிரியாணி வீடியோ இருக்குது. ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ மஷ்ரூமை இதை கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா பவுடர் இல்லைன்னா தனியாத்தூளையும் கொஞ்சம் மிளகாய் தூளையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விடுவோம். இதை வதக்கி விட்டால் நம்ம அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மஷ்ரூம் பிரியாணியில் பெப்பர் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும். மஷ்ரூமுக்கு இந்த பெப்பர் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் வந்து 1.5 கப் அரிசி எடுத்துருந்தேன். அதனால் ஒரு 2.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசி அளவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுனால உப்பு சேர்த்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். காயும் வந்து மஷ்ரூமும் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்குவோம். நீங்கள் இந்த பிரியாணியை பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசியில் கூட செஞ்சு பாருங்கள். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் நான் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் தனியாக கூட சாறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் அடியிலேருந்து. இப்போ லாஸ்ட்டாக நான் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து ட்ரை ஆகிற அளவுக்கு கொதித்து வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி பாருங்கள், முக்கால்வாசி அளவு ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கரண்டியில் அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அரிசி வந்து உடையாது. இது மாதிரி அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அரிசியை வந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ அரிசி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஈக்குவலாக வச்சுட்டு நான் ஸ்டவ் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம இதை தம் போட்டுக்கலாம். நான் அப்படியே மூடி அந்த ஹீட்லேயே வைக்க போகிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக சிம்மில் கூட உங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க, இல்லை அடியில் தம் கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சாப்பாடு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மஷ்ரூம் பிரியாணி. அரிசியும் உடையவே இல்லை பாருங்கள். நல்லா டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு மெலிசான ஸ்பூன்லேயோ இல்லை ஃபோக்லேயோ வச்சு அடியிலேருந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது 1 பாட் ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தாவோ இல்லை பாயில்டு எக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்து இது வரைக்கும் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலன்னா நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.